ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க. உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3, அத்தியாயம் 45. வானத்தே பறவைகள். அந்த பயங்கர விளைவு கடாரத்தை விட்டு புறப்பட்ட 8வது நாள் இரவில்தான் புலப்பட்டது கடல்புறா மாலுமிகளுக்கு. அது புலப்பட்ட போது பரிகாரத்திற்கு வழி ஏதும் இல்லாது போகவே கடல்புறாவிலும் மற்ற மரக்கலங்களிலும் இருந்தவர்கள் பெரும் திகைப்பையே அடைந்தார்கள். ஆனால் அந்த விளைவு திகைப்பும் ஏற்படுவதற்கு முந்திய நாட்கள் மிக இன்பமாகவும் குதூகலமாகவும் கழிந்தன கடல்புறாவிலும் மற்ற மரக்கலங்களிலும். முக்கியமாக கடல்புறாவிலும் அதன் தலைவனுக்கும் அமீரும் கூட உள்ளூர புண்கள் ஆறியிருக்க வேண்டும். பழையபடி இருவரும் மிகுந்த நட்புடனும் சகஜத்துடனும் நடந்து கொண்டார்கள். கடாரத்திலிருந்து புறப்பட்ட 3வது நாளே மயக்கம் அடியோடு நீங்கி சுயநிலை அடைந்துவிட்ட இளைய பல்லவன் நல்ல ஆகாரம் உண்டதாலும் காஞ்சனாதேவியின் பணிவிடையாலும் 4வது நாள் காலையிலேயே பூரண சக்தியை திரும்ப பெற்றுவிட்டான். சுக்கானை பிடித்திருந்த சேந்தனுடன் பேசிய சமயத்தில் அவன் பார்வையிலிருந்த தெளிவையும் பேச்சிலிருந்த உறுதியையும் கவனித்த அமீர் தான் படைத்தலைவனுக்கு அளித்த விஷப்புகை அவன் உடலிலிருந்து அடியோடு அகன்று விட்டதை உணர்ந்து பெரிதும் சாந்தியடைந்தான். அந்த சாந்தி அடுத்த நாள் பெரும் மகிழ்ச்சியையும் அமீருக்கு அளித்தது. இளைய பல்லவன் கடாரத்து சம்பவத்தை அடியோடு மறந்துவிட்டதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி கொண்டான் அவன். ஆகவே 5வது நாள் இரவில் இளைய பல்லவன் காஞ்சனாதேவியையும் நடு பாய்மரத்தண்டில் ஏற்றிவிட்டு தானும் அதில் ஏறிச் சென்றதை கண்டும் காணாதவன் போல் சிரித்து கொண்டே வேறு புறம் சென்றான். காஞ்சனாதேவியின் மையலில் இளைய பல்லவன் அடியோடு மூழ்கிவிட்டதாகவே தீர்மானித்த அமீர் காஞ்சனாதேவி பாய்மரத்தண்டில் ஏறுவதை தடுக்க கண்டியத்தேவன் முயன்றபோது அவனை இடைமறித்து, "தேவரே, நீ எதற்காக தலையிடுகிறீர்?" என்று தேவனை கையை பிடித்து நிறுத்தினான். கையை பிடித்து தன்னை நிறுத்திய அமீரை ஆச்சரியத்துடன் பார்த்த கண்டியத்தேவன், "என்ன அமீர், ஏன் தடுக்கிறாய் என்னை?" என்று வினவினான். அமீரின் பெரு உதடுகள் விஷமத்துடனும் சங்கடத்துடனும் அசைந்தன. "காஞ்சனாதேவிக்கும் இளைய பல்லவருக்கும் உள்ள உறவு முறை உமக்கு தெரியாதா தேவரே?" என்று வினவினான் அமீர் லேசாக புன்முறுவலும் செய்து. "தெரியும் அமீர்." கண்டியத்தேவன் குரலில் கோபமே இருந்தது. "தெரிந்திருந்தும் எதற்காக போகிறீர் அவர்களை தடுக்க?" "பாய்மரத்தண்டில் காஞ்சனாதேவி ஏறுவது அபாயம் அல்லவா?" "அபாயம் இருந்தால் என்ன, உதவுவதற்குத்தான் இளைய பல்லவர் இருக்கிறாரே." "என்ன வேண்டி கிடக்கிறது இது?" என்று அழுத்து கொண்டான் கண்டியத்தேவன். "உமக்கு ஏனையா இந்த தொல்லை? காதல் உச்சிக்கு போகிறது" என்றான் அமீர். "வேறு இடமில்லை போலிருக்கிறது." "இல்லாமல் என்ன? சில சமயங்களில் இருவரையும் பக்க பலகைகளுக்கு அருகே பார்க்கலாம். சில சமயங்களில் சுக்கான் பிடிக்கும் சேந்தனுக்கு அருகே பார்க்கலாம்" என்ற அமீரை இடைமறித்த கண்டியத்தேவன், "அங்கெல்லாம் அபாயமில்லை. பாய்மரத்தண்டு வழக்கமாக ஏறும் மாலுமிகளுக்கே வலுக்கும். அரண்மனையில் வளர்ந்த இளவரசிக்கு என்ன செய்யாது? எங்காவது விழுந்து கால் ஊனமானால் அனபாயர் நம்மை சும்மா விடமாட்டார்" என்றான். இதை கேட்ட அமீர் சிரித்துக்கொண்டு, "நம்மை சும்மா விடாமல் என்ன செய்வது? நாமா ஏறச் சொன்னோம் பாய்மரத்தில்?" என்று கூறிக்கொண்டே அகன்றான் அவ்விடத்தை விட்டு. அப்பொழுதும் கண்டியத்தேவன் விடவில்லை. விடு என்று நடு பாய்மரத்தண்டு இருந்த இடத்துக்கு சென்றான். அப்பொழுதுதான் கடாரத்து இளவரசி 2 முழ உயரத்தில் ஏறி இடையே இருந்த இரும்பு வளையத்தில் காலை ஊன்றிக்கொண்டு நின்றிருந்தாள். அவள் தலைகீழே குனிந்து இளைய பல்லவனை பார்த்தது
இளைய பல்லவன் கைகள் அவள் இடுப்பை பிடித்து மேலே தூக்கிவிட முயன்று கொண்டிருந்தன. அந்த சமயத்தில் அருகே சென்ற கண்டியத்தேவன் அவர்கள் இருவரையும் சில வினாடிகள் பார்த்து கொண்டு நின்றான். பிறகு குரலில் சலிப்பு தட்ட கேட்டான், காஞ்சனாதேவிக்கு ஏன் இத்தனை கஷ்டம் என்று. இளைய பல்லவன் அவனை திரும்பி பார்க்காமல் காஞ்சனாதேவியை அடுத்த வளையத்தில் ஏற்றிவிட முயன்று கொண்டே, இதில் கஷ்டம் என்ன இருக்கிறது என்று வினவினான். பாய்மரம் மாலுமிகளுக்கே வழுக்கும். கண்டியத்தேவன் குரலில் எச்சரிக்கை இருந்தது. ஆமாம், திரும்பி பாராமலேயே பதில் சொன்னான் இளைய பல்லவன். அப்படி இருக்க காஞ்சனாதேவிக்கு கஷ்டமாயிற்றே என்று சொல்கிறாயா? ஆமாம், கஷ்டம் என்று தெரிந்துதான் இன்று காலையில் இந்த வளையங்களை நடுப்பாய்மரத்தண்டில் பொருத்தினேன். இதை கேட்ட கண்டியத்தேவன் ஆச்சரியத்துடன் பாய்மரத்தண்டில் கண்களை ஓடவிட்டான். அடியிலிருந்து உச்சிக்கு சற்று கீழே இருந்த மரத்தண்டு வரை வரிசையாக 6 இரும்பு வளையங்கள் அமைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு கண்டியத்தேவன் அவற்றில் அதிக கஷ்டமில்லாமல் யாரும் ஏறிவிட முடியும் என்பதை அறிந்தான். ஆகவே சொன்னான், முன்னேற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று. முன்னேற்பாடில்லாமல் எந்த காரியத்திலும் நான் இறங்குவதில்லை என்பது உமக்கு தெரியாதா என்று இளைய பல்லவன் வினவினான். அடுத்த வளையத்துக்கு காஞ்சனாதேவியை தூக்கிவிட்டு கொண்டே. ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்த கண்டியத்தேவன் அப்புறமும் சற்று தயங்கியதல்லாமல் தயக்கத்துடன் கேட்கவும் செய்தான், இதில் ஏற வேண்டிய அவசியம் என்ன என்று. காஞ்சனாதேவி கடல் அழகை காண விரும்புகிறாள் என்றான் இளைய பல்லவன். கீழே பக்க பலகையில் சாய்ந்து பார்த்தாலே தெரியுமே. தெரியும், ஆனால் மேலிருந்து சுற்றிலும் நீண்ட தூரம் கண்ணை ஓட்டுவது போல் பக்க பலகையிலிருந்து பார்க்க முடியுமா? முடியாது. அதனால்தான் காஞ்சனாதேவி உயரே செல்ல விரும்புகிறாள் என்று கூறிய இளைய பல்லவன் கண்டியத்தேவனுடன் அதற்கு மேல் பேசாமல் மேற்கொண்டு காஞ்சனாதேவியை பாய்மரத்தண்டில் ஏற்றுவதில் முனைந்தான். ஒரு வளையத்தில் அவள் கால்களை ஊன்றியதும் தான் கீழ் வளையத்தில் இருந்து அவளை தழுவிய வண்ணம் அடுத்த வளையத்தில் ஏற்றி அதற்கு மேலிருந்த வளையத்தில் அவளை ஏற்றி மெல்ல மெல்ல எல்லா வளையங்களையும் தாண்டி மரத்தட்டிற்கு வந்தான். மரத்தட்டில் நின்றபடி பாய்மரத்தண்டில் சாய்ந்து கொண்ட காஞ்சனாதேவி எதிரே விரிந்த காட்சியைக் கண்டு அதன் வனப்பில் மனதை பறிகொடுத்தாள். இரவு அப்பொழுதுதான் புகுந்திருந்தது. கீழே இருந்த மரக்கலத்தில் பந்தங்களும் விளக்குகளும் ஜாஜ்வல்யமாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த காட்சியை கண்ட இரவுகளில் ரசித்திருக்கும் காஞ்சனாதேவிக்கு அந்த உச்சி மரத்தண்டிலிருந்து தெரிந்த அற்புத காட்சி பெரும் பிரமிப்பாயிருந்தது. மதியொளி அடியோடு இல்லாததால் எங்கும் இருள் மண்டி கிடந்தது. அந்த இருளில் கூட கடல் அலைகள் நெடுந்தூரம் மட்டும் கருப்பு தூண்களாக மெல்ல உருண்டு கொண்டிருந்தன. ஆகாயம் தனது கருப்பு கம்பளியை பிரமாதமாக விரித்திருந்தது. அதில் விசிறி எரியப்பட்ட வைரங்கள் போல் நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருந்தன. நட்சத்திர வைரங்களால் ஆன அந்த வான கம்பளம் கடலெண்ணெயை சுற்றிலும் தொட்டு போர்த்தி இருந்தது. அதன் விளைவாக தொடு வானத்தருகே நட்சத்திரங்களை முத்தமிட கடல் அலைகள் முயன்று கொண்டிருந்தன. எல்லாம் தெளிவாக தெரியவில்லை காஞ்சனாவின் கண்களுக்கு. இருளின் விளைவாக அரைகுறையாகத்தான் தெரிந்தன. அந்த அரைகுறையே பேரின்பம் தந்தது கடாரத்து கட்டழகிக்கு. பாய் காற்றில் ஆடியதால் அது பிணைக்கப்பட்டிருந்த பாய்மரத்தண்டும் லேசாக ஆடியது. அதன் மீது சாய்ந்திருந்த காஞ்சனாதேவியும் அத்துடன் ஆடினாள். இடது கையால் அவளை தாங்கி பிடித்திருந்த இளைய பல்லவனும் ஆடினான். என்ன இன்ப ஊஞ்சலாட்டம் அது! இயற்கையின் மென்மை கரங்கள் ஆட்டும் அந்த இன்ப ஊஞ்சலை வாழ்க்கையில் அந்த இடத்தில் தவிர வேறு எந்த இடத்திலும் காண முடியாதென்று காஞ்சனாதேவி நினைத்தாள். இடையில் அழுந்து கிடந்த இளைய பல்லவன் கரமும் எதிரே விரிந்த கடலும் வீசிய மென் காற்றும் ஊஞ்சலாட்டமும் எல்லாமே அவளை சொர்க்கலோகத்துக்கு இழுத்துச் சென்று கொண்டிருந்தன. அந்த ஆட்டம் மரத்தின் ஆட்டமல்ல, காதலர் மனத்தின் ஆட்டம் என்பதை புரிந்து கொண்டாள் காஞ்சனாதேவி.
மெல்லிய சிரிப்பு ஒன்றும் அவள் உதடுகளிலிருந்து மிக இன்பமாக உதிர்ந்தது. இளைய பல்லவன் அவள் முகத்தை உற்று நோக்கினான். அந்த இருட்டில் அவள் கண்கள் நட்சத்திரங்கள் போல் ஜொலித்து கொண்டிருந்தன. நெற்றிச் சுட்டியில் சுடர்விட்டு கொண்டிருந்த வைரத்தை விட அந்த எழிலில் அவன் மெய்மறந்தான் சில வினாடிகள். பிறகு கேட்டான், ஏன் சிரிக்கிறாய் காஞ்சனா என்று. இந்த ஊஞ்சலாட்டம் என்று சம்பந்தமில்லாமல் பதில் சொன்னாள் காஞ்சனாதேவி. அதற்கென்ன? இதற்கிணையான இன்பத்தை நான் கண்டதில்லை. கடலில் சஞ்சரிக்காத யாரும் கண்டிருக்க முடியாது. கடலில் கவர்ச்சி அத்தன்மையது. அதை ஒரு முறை அனுபவித்துவிட்டால் தரையில் வாழ யாரும் இஷ்டப்பட மாட்டார்கள். அமீர் இந்த வாழ்க்கைக்காகத்தானே பாலூர் பெருந்துறையிலிருந்த தன் வாணிபத்தை ஏறக்கட்டிவிட்டான். அந்த பழைய சம்பவம் காஞ்சனாதேவிக்கும் நினைவில் இருந்தது. அந்த சமயத்தில் அது தங்களுக்காக அமீர் செய்யும் பெரும் தியாகம் என்று எண்ணினாள் அவள். ஆனால் இந்த ஊஞ்சலாட்டம், இந்த மகிழ்ச்சி, இயற்கை தரும் இந்த இன்பம், இதற்கு ஓர் அரசையே வழங்கலாமே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் காஞ்சனாதேவி. அவள் பதில் சொல்லாததைக் கண்ட இளைய பல்லவன், என்ன யோசிக்கிறாய் காஞ்சனா? நான் சொன்னதில் தவறு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டான். இல்லை, ஏதுமில்லை. இன்பமாக உதிர்ந்தது காஞ்சனாவின் பதில். இந்த இன்பம் இணையற்றது காஞ்சனா, இதன் மகிமை என்று ஏதோ சொல்ல முயன்ற இளைய பல்லவனை இடைமறித்த காஞ்சனா, இளைய பல்லவரை கூட பொய்யராக அடித்துவிட்டது என்று கூறி கலகலவென நகைத்தாள். அந்த நகைப்பை அள்ளிச் சென்ற காற்று கூட நகைத்ததாக தோன்றியது இளைய பல்லவனுக்கு. என்ன, என்னை பொய்யனாக அடித்து விட்டதா என்று வினவினான் வியப்புடன். ஆம், நான் எப்பொழுது பொய் சொன்னேன் என்று கேட்டான் இளைய பல்லவன். இப்பொழுதுதான். இப்பொழுதுதான் என்றால் சில நிமிஷங்களுக்கு முன்பு. யாரிடம் பொய் சொன்னேன்? கண்டியத்தேவரிடம். என்ன பொய் சொன்னேன்? நான் இந்த உச்சிக்கு வர விரும்புவதாக சொல்லவில்லையா? ஆமாம், சொன்னேன். நானா விரும்பினேன்? விரும்பாவிட்டால் மாட்டேன் என்று சொல்வதுதானே? காஞ்சனாதேவி மீண்டும் நகைத்துவிட்டு சொன்னாள். நன்றாய் இருக்கிறது உங்கள் பேச்சு. நீங்கள் தானே சொன்னீர்கள், பாய்மரத்தண்டின் உச்சிக்கு வா, சொர்க்கத்தை காண்பாய் என்றெல்லாம். சொன்னது வாஸ்தவம், நீ முடியாதென்று மறுத்துவிடுவதுதானே என்று இளைய பல்லவன் கரம் அவள் இடுப்பில் அழுந்தியது. மறுக்கக்கூடிய தோரணையிலாயிருந்தது உங்கள் விளக்கமும் வீம்பும் என்ற காஞ்சனாதேவியின் குரல் பெரிதும் குலைந்தது. அந்த குலைவு குரல் இளைய பல்லவனை பெரிதும் கனிய வைத்தது. அவன் அவளை நெருங்கி சாய்ந்தான். அவளும் அவனை நோக்கி சாய்ந்தாள். பாய்மரத்தண்டில் சாய்ந்து கிடந்த அந்த இரு காதலர்களும் இயற்கையின் ஊஞ்சலாட்டத்தில் திளைத்து மௌனமாயினர். அவர்களின் இதயங்கள் இரண்டும் வானப்பறவைகள் போலே நெடுந்தூரக் கனவில் சிறகடித்து நெடுந்தூரம் பறந்தன. அப்படி நீண்ட நேரம் நின்றிருந்த அந்த இருவரில் இளைய பல்லவனுக்கே அருகே எங்கிருந்தோ பறந்து வந்த சிறு பறவையொன்று அவன் தோளில் உட்கார்ந்தது. அதை கண்டு பெரிதும் வியந்த இளைய பல்லவன், காஞ்சனா, இதோ பார் என்று கூவினான். காஞ்சனாதேவி அதை பார்த்தாள். ஏது இது? எங்கிருந்து வந்தது? கடலில் நீண்ட தூரம் பறக்கும் சிறு பறவை இனத்தைச் சேர்ந்தது இது என்று விளக்கினான் இளைய பல்லவன். நீண்ட தூரம் என்றால் காதக்கணக்கில் பறக்குமா? ஆம், 3 காதங்களுக்கு மேல் பறக்கும். இது பறக்கும் காலமும் உண்டு. எப்பொழுது பறக்கும்? காற்று திசை மாறும் போது பறக்கும். அப்படியானால் காற்று திசை மாறுமா? ஆம், நாளைக்குள் மாறும். இதை சொன்ன இளைய பல்லவன் முகத்தில் பெரும் திருப்தி ஏற்பட்டதைக் கண்ட காஞ்சனாதேவி அதற்கு காரணம் புரியாமல் விழித்தாள். காற்று மாறினால் நமக்கு அனுகூலமா என்று வினவினாள். ஆம்.
அதனால் என்ன பயன்? சீக்கிரம் நாம் சேர வேண்டிய இடத்தை அடையலாம். அக்ஷயமுனைதானே என்று வினவினாள் காஞ்சனாதேவி. அப்படித்தான் வைத்துக்கொள்ளேன் என்றான் இளைய பல்லவன். அவன் பேச்சு விசித்திரமாயிருந்தது காஞ்சனாதேவிக்கு. அவன் உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ யோசனை உலாவுகிறதென்று புரிந்து கொண்டாள் அவள். இருப்பினும் அது என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை அவளால். ஆகவே, என்ன புதிர் போடுகிறீர்கள் என்று கேட்டாள் அவள். கடல் சஞ்சாரத்தில் எது எப்படியாகும் என்று திட்டமாக சொல்ல முடியாது காஞ்சனா. இதோ இப்பொழுது அடிக்கிறது இன்பக்காற்று. இதே துன்பக்காற்றாக மாறினாலும் மாறலாம். வாழ்க்கையைப் போலத்தான் கடலும் நிலையற்றது, எப்படியும் மாறும் தன்மை உள்ளது என்றான் இளைய பல்லவன் சகஜமாக. அவன் தத்துவம் பேசுவது போலிருந்தாலும் அது தத்துவமல்ல என்பதை புரிந்து கொண்டாள் அவள். ஏதாவது மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்களா என்று வினவினாள். ஆம். என்ன மாற்றம்? இந்த மாதிரி பறவைகள் பல நாளை முதல் கடல் புறாவுக்கு குறுக்கே பறந்து வரும். அந்த காட்சி இன்பமாயிருக்குமே? இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து 3ஆம் நாள் வானம் கருக்கும். மழை பெய்யுமா? பெய்தாலும் பெய்யும், இல்லாவிட்டாலும் இல்லை. ஆனாலும் நாளை இரவு முதலே நட்சத்திரங்களை காண முடியாது. அப்படி இரவில் கருத்த வானத்தையும் ஊடே பறந்து வரும் சிறு பறவைகளையும் எண்ணி பார்த்த காஞ்சனாதேவி அதுவும் கண்ணை கவரும் காட்சிதான் என்று நினைத்தாள். அந்த பறவைகளில் 2 எனக்கு பிடித்து தருவீர்களா என்றும் கேட்டாள். பிடித்து தருவதாக ஒப்புக்கொண்டு அதற்காக மறுநாள் பாய்மரத்தண்டிலும் ஏறி 2 பறவைகளை பிடித்து கொண்டும் வந்தான். வந்ததும் பறவைகளை காஞ்சனாதேவியிடம் கொடுத்துவிட்டு, அமீர், கண்டியத்தேவரே என்று கூவினான் பெரிதாக. அந்த கூச்சலை கேட்ட அமீரும் கண்டியத்தேவனும் இறைக்க இறைக்க ஓடி வந்தார்கள். அவர்களை நோக்கி தீவிழி விழித்த இளைய பல்லவன், நீங்கள் மாலுமிகள்தானா என்று சீறினான். என்ன நேர்ந்துவிட்டது இப்பொழுது என்று மிரண்டு வினவினான் அமீர். கடல் புறா திசை மாறி போகிறது. அக்ஷயமுனை மார்க்கம் இதல்ல என்று கூறினான் இளைய பல்லவன். இதை கேட்ட இருவரும் அசைவற்று திகைத்து நின்றனர். ஏற்பட்ட தவறை சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன். தவறை அறிந்த இருவரும் அதை திருத்த வெகு வேகமாக விரைந்தார்கள். அவர்கள் விரைந்ததும் இளைய பல்லவன் மட்டும் விரையவில்லை. காஞ்சனாதேவியை அணுகி, பறவைகள் எப்படி இருக்கின்றன என்று கேட்டான். 45ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 46. பறவைகள் அளித்த கற்பனை. கடாரத்திலிருந்து கடல்புறா புறப்பட்ட 5வது நாளிரவில் அதன் நடு பாய்மரத்தண்டின் உச்சியில் இயற்கை சுற்றிலும் விரிந்திருந்த கருமையின் சூழ்நிலையில் இன்ப ஊஞ்சலாட்டத்தில் உள்ளத்தையெல்லாம் கொள்ளை போகவிட்டு சொக்கி கிடந்த காஞ்சனாதேவிக்கு இளைய பல்லவன் தோளிலே வந்து உட்கார்ந்த சின்னஞ்சிறு பறவையும் அதை பற்றி அவன் சொன்ன தகவல்களும் விவரிப்பதற்கும் அப்பாற்பட்ட இன்பத்தை அளிக்கவே அவள் பேசும் சக்தியை கூட நீண்ட நேரம் இழந்து கிடந்தாள். அப்படி இயற்கையின் வனப்பில் நெஞ்சத்தை நெகிழவிட்டு கிடந்த கடாரத்தின் அஞ்சுகத்தை மெல்ல கீழே இறக்கி கொண்டு வந்த இளைய பல்லவன் கீழே வந்த பின்பும் அவள் பேசும் சக்தியை இழந்து கிடந்ததைக் கண்டு மெல்ல நகைத்தான். அந்த நகைப்பில் இயற்கை அளித்த மயக்கத்திலிருந்து சற்று விடுபட்ட காஞ்சனாதேவி, ஏன் நகைக்கிறீர்கள் என்று வினவினாள். ஒரேடியாக பேசாமடந்தையாகிவிட்டாயே என்பதை நினைக்க நகைப்பு வந்தது என்ற இளைய பல்லவன் அவளை இடையை பற்றி அழைத்து கொண்டு தனது அறையை நோக்கி நடக்க முற்பட்டான். காஞ்சனாதேவியின் கால்கள் அரை பக்கம் போக இஷ்டப்படாமல் சத்தியாகிரகம் செய்யவே அவளை நோக்கிய இளைய பல்லவன், ஏன் காஞ்சனா, அறைக்கு போக வேண்டாமா என்று வினவினான் வியப்புடன். இடையை அவன் கையிலிருந்து விடுவிக்காமலேயே மரக்கலத்தின் பக்க பலகையை நோக்கி திரும்பிய காஞ்சனாதேவி, அறையில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள்.
அவள் இடை தன் கையை வேறு பக்கம் இழுப்பதை கண்டதுமே அவள் நோக்கத்தை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் அவள் சொற்களை கேட்டதும் இயற்கை அவளை எத்தனை தூரம் ஆட்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலும் ஏதும் அறியாதவன் போல், என்ன, அறையில் என்ன இருக்கிறதா என்று மேலுக்கு வியப்பை காட்டி ஒரு கேள்வியையும் கேட்டு வைத்தான். ஆம், அறையில் என்ன இருக்கிறது என்று திட்டவட்டமாக கேள்வியை திருப்பினாள் காஞ்சனாதேவி. என்ன இல்ல அறையில் என்று தானும் ஒரு கேள்வியை வீசினான் இளைய பல்லவன். இந்த வானம் இருக்கிறதா? நட்சத்திரங்களை தாங்கி நின்ற வானத்தை காட்டி கேட்டாள் காஞ்சனாதேவி. வானம் அங்கு எப்படி இருக்கும்? கூரை மறைக்கிறதே. உங்கள் அறை கூரை என்ன லட்சணம்? கூரை மரப்பலகையில் சித்திர வேலையை பார்க்கவில்லையா நீ? இந்த வானக்கூரையின் சித்திர வேலையை பாருங்கள். அப்பப்பா, எத்தனை கோடுகள், எத்தனை வைரக் கொத்துகள்! உங்கள் அறை கூரை இதைவிட சிறந்ததா? இளைய பல்லவன் வானத்தின் மீது சில வினாடிகள் கண்களை ஓட்டினான். பிறகு ஏதும் பேசாமல் காஞ்சனாதேவியுடன் மரக்கலத்தின் பக்கப்பலகையை அடைந்தான். காஞ்சனாதேவி அதில் நன்றாக சாய்ந்து கொண்டு தலையை அண்ணாந்து கொண்டு மெல்ல வீசிக்கொண்டிருந்த இன்பமான காற்றை நாசியால் நுகர்ந்து நன்றாக இழுத்தாள். அவள் கண்கள் பாதி மூடி கிடந்தன. அப்பொழுதும் ஓரிரு பறவைகள் நடு பாய்மரத்தண்டில் எங்கிருந்தோ வந்து உட்கார்ந்தன. உட்கார்ந்தது மட்டுமல்ல, அவளை நோக்கவும் செய்தன. பார்த்தீர்களா, அதோ அந்த பறவைகள் மீண்டும் வந்திருக்கின்றன என்று தன் கையால் சுட்டி காட்டினாள் காஞ்சனாதேவி நடு பாய்மரத்தண்டை. அதுவரை அவள் எதிரே நின்றிருந்த இளைய பல்லவனும் பக்கப்பலகையில் சாய்ந்து கொண்டு அந்த பறவைகளை நோக்கினான். ஆம், மீண்டும் வந்திருக்கின்றன என்று ஏதோ யோசனையுடன் சொன்னான். இந்த பறவைகள் கடாரத்தில் கிடையாது என்றாள் அவள். கிடையாது. இளைய பல்லவனின் இந்த பதிலிலும் ஆழ்ந்த யோசனை தெரிந்தது. வேறு எங்கிருந்து வருகின்றன இவை? சொர்ணத்தீவிலிருந்து. அப்படியானால் நாம் அக்ஷயமுனை கிட்டிவிட்டோமா? இல்லை. அக்ஷயமுனைக்கும் நமக்கும் இப்பொழுது எத்தனை தூரம் இருக்கும்? இந்த பறவைகள் வருவதிலிருந்து 3 காதத்திற்குள் இருக்க வேண்டும். அவன் பேச்சில் உண்மையில்லை போல் தோன்றியது காஞ்சனாதேவிக்கு. தான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் அனாயாசமாகவும் அலட்சியமாகவும் வந்தது போல் தோன்றியது கடாரத்து இளவரசிக்கு. ஆகவே கோபத்துடன் சொன்னாள் அவள், இங்கு நிற்பது உங்களுக்கு இஷ்டமில்லை என்றால் அறைக்கே போய்விடலாம் என்று. இஷ்டமில்லை என்று யார் சொன்னது காஞ்சனா என்று சமாதானப்படுத்த முயன்றான் இளைய பல்லவன். ஆனால் காஞ்சனாதேவி சமாதானம் அடையவில்லை. இஷ்டமில்லை என்று வாயால் சொல்ல வேண்டியதில்லை என்றால் அவள் கோபம் ததும்பிய விழிகளை அவன் மீது நாட்டி. வேறு எப்படி உணர்த்தினேன்? குரலே சொல்கிறதே. அப்படி எதையும் குரலில் நான் காட்டவில்லையே. காஞ்சனாதேவி மேற்கொண்டு பேச விரும்பாமல் சரேல் என்று கிளம்பி விடுவிடு என்று அக்கிரமந்திரத்தை நோக்கி நடந்தாள். காஞ்சனா, இரு இரு என்று இருமுறை இளைய பல்லவன் விழித்ததை கூட அவள் லட்சியம் செய்யாமல் விரைந்து சென்றாள். அவள் போவதை பார்த்து கொண்டு பக்கப்பலகிலேயே சாய்ந்து நின்றான் படைத்தலைவன். அவள் கோபத்துடன் நடந்து சென்றதால் அவள் பின்னழகு எத்தனை கவர்ச்சிகளை அள்ளி தெளித்தன என்பதை படைத்தலைவன் கண்கள் கண்டாலும் அவன் உள்ளம் மட்டும் அந்த அழகில் லயிக்கவில்லை. அவள் அழகையும் அணுகவிடாத முக்கிய யோசனைகள் பல அவன் உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்ததால் அவன் பக்கப்பலகையில் நின்ற வண்ணம் பல திசைகளில் தலையை திருப்பி மெல்ல வந்து கொண்டிருந்த கடற்காற்றை நாசியால் நுகர்ந்தான். பிறகு புடைத்திருந்த பெரும் பாய்களை கவனித்தான். அந்த நடு பாய்மரத்தண்டில் அப்பொழுதும் உட்கார்ந்திருந்த 2 சின்னஞ்சிறு பறவைகளை கவனித்தான். அந்த பறவைகள் 2ம் தமிழகத்தில் சாதாரணமாக காணப்படும் மைனாவைப் போலவே இருந்தாலும் மைனாவின் நீல உடல் அவற்றுக்கில்லை. உடல் உருண்டு குண்டாக கடற் சங்குகள் போலிருந்தன.
பல வர்ண கடல் சங்குகளைப் போலவே அந்த பட்சிகளிலும் பல வர்ணங்கள் உண்டு என்பதை அறிந்திருந்த இளைய பல்லவன் அவை ஒன்றுக்கொன்று மூக்குகளால் குத்தி விளையாடிக் கொண்டிருந்ததை சிறிது நேரம் பார்த்துவிட்டு அறையை நோக்கி நடந்தான். அக்கிர மந்திரத்திற்குள் நுழைந்ததும் உக்கிரமாக பஞ்சனையில் உட்கார்ந்திருந்த காஞ்சனாதேவியைக் கண்ட இளைய பல்லவன் அவளை மெல்ல அணுகி, தேவியின் கோபம் சாந்தப்படவில்லை போல் தெரிகிறது என்றான். அந்த கேள்விக்கு கடாரத்து இளவரசி பதில் ஏதும் சொல்லவில்லை. பஞ்சனையிலிருந்து சட்டென்று எழுந்திருத்த காஞ்சனாதேவி தனது அறைக்குள் செல்ல 2 அடி எடுத்து வைத்தாள். அந்த கதவு மறுபுறத்திலிருந்து தாளிட்டிருக்கிறதே, நினைப்பில்லையா உனக்கு என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன். 2 அறைகளுக்கும் இருந்த இடைக்கதவை தாளிட்டு தன்னை தளத்தில் பக்கம் இருந்த சிறு வாயில் வழியாக வெளியே போய் வர இளைய பல்லவன் பணித்திருந்ததை அப்பொழுதுதான் உணர்ந்த காஞ்சனாதேவி சட்டென்று மறுபுறம் திரும்பி அறையின் பிரதான கதவை நோக்கி செல்ல முயன்றாள். அவள் கதவை அடையும் முன்பே அந்த கதவை அடைத்து அதை சாத்திக் கொண்டு நின்ற இளைய பல்லவன், காஞ்சனா, என்ன கோபம் இது? காரணமில்லாத கோபம் என்று கெஞ்சினான். காரணம் இருக்கிற கோபம்தான். முரட்டுத்தனமாக உதிர்ந்தது அவள் இதழ்களில் இருந்து சொற்கள். என்ன காரணமோ? நீங்கள் அறைக்கு வர ஏன் இத்தனை நேரம்? பக்கப்பலகையில் சாய்ந்திருந்தேன், இயற்கை அழகை ரசித்து கொண்டு. இல்லை இல்லை. ஆமாம், அதற்காக நிற்கவில்லை காஞ்சனா. வேறெதற்கு? பறவைகளை பார்க்கவா? ஆம் என்ற சொல் தவறி வந்து விட்டது இளைய பல்லவன் வாயிலிருந்து. அவ்வளவுதான். காஞ்சனா எரிமலையானாள். ஏன் அந்த பறவைகளை நான் பார்க்கக்கூடாதோ? நீங்கள் பார்த்தால்தான் புது புது கற்பனைகள் உதிக்குமோ என்று விடுவிடு என சொற்களை கொட்டிய காஞ்சனாதேவி அவன் அருகே வந்து, தயவு செய்து வழியை விடுங்கள் என்றாள். அவள் 2 தோள்களையும் இறுக பிடித்தான் இளைய பல்லவன். இப்படி வா காஞ்சனா, உனக்கு சில உண்மைகளை சொல்கிறேன் என்று அவளை அழைத்து கொண்டு போய் பஞ்சனையில் தனது பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு கூறினான். காஞ்சனா, நீ சொன்னதில் உண்மை இருக்கிறது என்று. என்ன உண்மை? காஞ்சனாவின் குரலில் அப்பொழுதும் கடுப்பு இருந்தது. பறவைகளை பார்க்கும்போது புது புது கற்பனைகள் எனக்கு உதிக்குமோ என்று கேட்டாயல்லவா? ஆம், கேட்டேன். உண்மையில் புது புது கற்பனைகள் எனக்கு உதிக்கும். எனக்கு உதிக்காதோ? எனக்கு உதிக்கும் அளவுக்கு உனக்கு உதிக்காது. ஏன்? என் அறிவு. சாச்ச, உன் அறிவை பற்றி நான் குறை சொல்லவில்லை. வேறெதை பற்றியாம்? அனுபவத்தை பற்றி. உன்னை விட எனக்கு கடல் பயணத்தில் அனுபவம் அதிகம். ஒப்புக்கொள்கிறாயா இல்லையா? அரைகுறை மனத்தோடு ஒப்புக்கொள்வதற்கு அறிகுறியாக அந்த 2 உம்களையும் வெளியிட்டாள் காஞ்சனாதேவி. ஆகவே கேள், இந்த பறவைகள் பல புது கற்பனைகளை எனக்கு அளிக்க முடியும். உனக்கே தெரியும், எனக்கு பறவைகள் அளிக்கக்கூடிய கற்பனைகளும் உண்மைகளும் அதிகம் என்று உணர்த்தினான் இளைய பல்லவன். எப்படி எனக்கு தெரியும் என்று வினவினாள் காஞ்சனாதேவி. நன்றாக சிந்தித்துப் பார். சிந்தித்து பார்த்தேன், புரியவில்லை, நீங்களே சொல்லுங்கள். இளைய பல்லவன் பஞ்சனையில் உட்கார்ந்தபடி அறையின் மரத்தரையை நோக்கிக் கொண்டு சொன்னான். காஞ்சனா, உன் நினைப்பை கடந்த காலத்துக்கு ஓட்டு என்று. கடந்த காலமா? ஆம், பாலூர் பெருந்துறையில் நாம் சந்தித்த காலத்துக்கு. அவள் எண்ணங்கள் அந்த காலத்துக்கு பின்னோக்கி ஓடின. அவள் பாலூர் பெருந்துறை வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் உள்ள அந்த மாடி அறையை நினைத்தாள். அதனால் உடல் புல்லரிக்க, ஆம், ஓர் அறையில் வந்து குதித்தீர்கள் திருடன் போல் என்றாள். திருடன் போல் அல்ல, எதையும் திருடவில்லை என்றான் இளைய பல்லவன். ஏன் திருடவில்லை? என் இதயத்தை திருடினீர்கள் என்ற காஞ்சனாதேவி இன்ப புன்முறுவல் கொண்டாள். அப்படியானால் நீயும் திருடிதான். என் இதயத்தை நீ மட்டும் திருடவில்லையா என்ற இளைய பல்லவன், அது கிடக்கட்டும் காஞ்சனா, நானும் நீயும் உன் தந்தையும் உட்கார்ந்திருந்த போது அரைச்சாளரத்தில் வந்து உட்கார்ந்ததே ஒரு பறவை.
என்று மேலும் ஏதோ சொல்லப்போனவனை இடைமறித்த காஞ்சனாதேவி, ஆமாம், வெண்புறா வந்தது, எத்தனை அழகு அது என்றாள். ஆம் காஞ்சனா, மிக அழகிய வெண்புறா அது. உனக்கு அதன் அழகு மட்டும்தான் தெரிந்தது. ஆனால் என் அறிவு அத்துடன் திருப்தி அடையவில்லை. ஆம் ஆம், நினைவில் இருக்கிறது. நீங்கள்தான் அது தூதுப்புறா என்று கண்டுபிடித்தீர்கள். என் கற்பனை உன் கற்பனைக்கு அப்பாலும் ஓடியது அந்த பறவையை கண்டதும். அதன் உடலிலிருந்து அனபாயரின் தூது செய்தியை எடுக்கவில்லை நான்? ஆம், எடுத்தீர்கள். பிறகு அன்றிரவு உங்கள் அறையை நோக்கி அந்த வெண்புறா ஓடி வந்தது. தவறு. என்ன தவறு? ஓடி வந்தவை 2 வெண்புறாக்கள். நீயும் அன்றிரவு வெண்பட்டுதான் கட்டியிருந்தாய். நன்றாயிருக்கிறது. கற்பனை அளவு மீறி போகிறது. நான் தான் சொன்னேனே, பறவைகளை கண்டால் என் கற்பனை அதிகமாகுமென்று. அந்த தூதுப்புறா கொடுத்தது ஒரு வீட்டுப்புறாவை. அந்த வீட்டுப்புறாவின் நினைப்பிலிருந்து எழுந்தது கடல் புறா. பழைய நினைவுகள் காஞ்சனாதேவியின் சிந்தனையில் வலம் வந்தன. அவன் தன்னை வீட்டுப்புறாவென்றும் மறுநாள் மரக்கலத்தில் செல்ல இருந்ததால் கடல் புறாவென்றும் அமீர் விடுதியின் தனி அறையில் தாங்கள் இருவரும் தனித்திருந்த இரவில் கூறியிருந்தது நன்றாக நினைப்பில் சுழன்றது அவளுக்கு. அந்த நினைப்பினாலேயே அவன் அந்த மரக்கலத்துக்கு கடல் புறாவென பெயர் சூட்டினான் என்பதையும் உணர்ந்திருந்தாள் அவள். ஆகவே முணுமுணுத்தாள். ஆமாம், பறவைகள் உங்களுக்கு அளவற்ற கற்பனைகளை அளிக்கின்றன என்று. இளைய பல்லவன் அவளை இறுக அணைத்து கொண்டு, இன்னும் பார் காஞ்சனா, இந்த பறவைகள் எனக்கு அளித்துள்ள கற்பனையின் விளைவை நாளை முதல் இன்று பார்த்தது போல் பல பல வர்ணங்களில் பல பல பறவைகள் தளத்தில் குறுக்கும் நெடுக்கும் பறக்கும். சின்னஞ்சிறு குண்டு குண்டு பறவைகள், எல்லாவற்றிற்கும் மஞ்சள் மூக்கு. ஆனால் உடலோ மஞ்சள் நிறம், மேக வர்ணம், வெள்ளை வர்ணம், வெள்ளையில் கருப்பு திட்டுகள். இப்படி பல வகையாக இருக்கும் அவை பறக்கும் தளத்தில் என் கற்பனையும் அவற்றுடன் பறந்து பறந்து சுழலும். விளைவை பார், பார் காஞ்சனா என்று உணர்ச்சி மிகுதியுடன் கூவினான் இளைய பல்லவன். பறவைகளை நினைத்து ஏன் இத்தனை கூச்சல் போடுகிறான் படைத்தலைவன் என்பது புரியவில்லை காஞ்சனாதேவிக்கு. அவனை அதிகம் வற்புறுத்தி கேட்க இஷ்டப்படாத காஞ்சனாதேவி அவனுக்கு உணவளித்து தானும் உண்டு தன் அறைக்கு சென்றாள். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் கண்ணை விழித்த காஞ்சனாதேவியின் முகம் பெரும் தாமரை என மலர்ந்தது. அவள் அறை சாளரத்தில் சின்னஞ்சிறு பறவைகள் 2 உட்கார்ந்து அவளை உற்று பார்த்தன. உங்களை கண்டால் அவருக்கு கற்பனை ஓடுமா என்று அவற்றை நோக்கி வாய்விட்டே கேட்டாள் காஞ்சனாதேவி. அவை 2ம் அவள் கேள்வியை புரிந்து கொண்டன போல் தலையை ஆட்டின. அவற்றின் அழகில் மெய்மறக்க காஞ்சனாதேவி பஞ்சனையை விட்டு எழுந்திரித்து அவற்றை பிடிக்கச் சென்றாள். அவள் எழுந்து 2 அடி வைத்ததும் அவை அறையின் குறுக்கே பாய்ந்து அறையில் சுற்றலாயின. விர் என்று சுற்றிய அந்த பறவைகளைக் கண்டு ஆனந்தத்துடன் அறைக்கதவை திறந்து தளத்துக்கு வந்த காஞ்சனாதேவி அங்கு எழுந்த காட்சியைக் கண்டு பிரமித்தாள். 100கணக்கான பறவைகள் தளத்தில் பறந்து கொண்டிருந்தன. குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த மாலுமிகளின் தலைகளின் மீது கூட 2 உட்கார்ந்தது. இவற்றையெல்லாம் கண்டு பிரமித்த வண்ணம் தளத்திலேயே ஒரு மாலுமியை நீர் கொண்டு வரச் சொல்லி பல் துளக்கி முகம் கழுவிய காஞ்சனாதேவி நீண்ட நேரம் காலை உணவை கூட அருந்தவில்லை. அவளை இளைய பல்லவனை வந்து அழைத்து போய் வலுக்கட்டாயமாக ஒரு குவளை கஞ்சியை குடிக்க வைத்தான். பறவைகளை பார்த்தீர்களா என்று கேட்டாள் காஞ்சனாதேவி அந்த நவதானிய கஞ்சியை குடிப்பதை பாதியில் நிறுத்தி. பார்த்தேன். உங்கள் கற்பனை அதிகரித்திருக்கிறது. எத்தனை தூரம்? மாலையில் தெரியும். இந்த பதிலை திட்டமாக தெரிவித்தான் இளைய பல்லவன். அந்த குரலில் இருந்த உறுதியின் காரணம் அப்பொழுது புரியவில்லை அவளுக்கு. ஏன், மாலையில் கூட புரியவில்லை. புரிய 2 நாட்கள் பிடித்தன. ஆனால் அன்று மாலை நேரத்தில்
இளைய பல்லவன் கற்பனை ரகசியம் புரியாவிட்டாலும் மாலையில் அவன் சொன்னபடி பறவைகள் அதிகமாக வந்தன. அந்த நேரத்தில் தளத்தின் பக்கப்பலகையில் நின்று கொண்டிருந்த இளைய பல்லவனை நோக்கிய காஞ்சனாதேவி பாய்மரத்தண்டில் தொத்திக் கொண்டிருந்த பறவைகளை காட்டி, அந்த பறவைகளில் 2 எனக்கு பிடித்து தருவீர்களா என்று வினவினாள். இதோ பிடித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நடு பாய்மரத்தண்டில் ஏறிப்போன இளைய பல்லவன் 2 பறவைகளை பிடித்து கொண்டு வானத்தை ஒரு வினாடி ஆராய்ந்துவிட்டு கிடுகிடுவென்று கீழே இறங்கி வந்ததும் காஞ்சனாதேவியின் கைகளில் பறவைகளை திணித்துவிட்டு, அமீர், தேவரே என்று படபடப்புடன் இறைந்தான். அவன் கூச்சலை கேட்டு ஓடி வந்த இருவரையும் மிகுந்த உக்கிரத்துடன் நோக்கிய இளைய பல்லவன், நீங்கள் மாலுமிகள்தானே? உங்களுக்கு மரக்கலம் செலுத்தி பழக்கம் உண்டா என்று சீறினான். இளைய பல்லவரே! அமீர், தேவன் இருவர் குரலும் ஏக காலத்தில் கோபத்துடன் எழுந்தன. அவர்கள் கோபத்தை லட்சியம் செய்யாத இளைய பல்லவன், கோபித்து பலனில்லை, கப்பல் திசை மாறி போகிறது, அக்ஷயமுனைக்கு போகவில்லை என்றான். என்ன? இப்பொழுதுதான் நடு பாய்மரத்தண்டின் உச்சியிலிருந்து காஞ்சனாதேவிக்கு பறவைகளை பிடித்து வருகிறேன். அதனால் என்ன? அமீரின் கேள்வியில் குழப்பம் இருந்தது. அதனால்தான் துருவ நட்சத்திரத்தை பார்க்க முடிந்தது. அக்ஷயமுனைக்கு போக வேண்டுமானால் துருவ நட்சத்திரம் கடல்புறாவின் பின்பக்கத்தில் இருக்க வேண்டும், இடப்பக்கத்தில் இருக்கிறது. அதை கேட்ட அமீர் பிரமிப்படைந்து, இதோ பார்க்கிறேன் என்று கூறி நடு பாய்மரத்தண்டில் ஏறப்போனான். அங்கு போய் பயனில்லை, மேகங்கள் நட்சத்திரத்தை மறைத்துவிட்டன என்ற இளைய பல்லவன் குரலில் வெறுப்பு இருந்தது. இப்பொழுது என்ன செய்வது என்று கண்டியத்தேவன் கேட்டான். என் அறையில் உள்ள பேழையை எடுத்து திசை காட்டும் கருவியை பார்த்து திசையை சரி செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான் இளைய பல்லவன். அமீரும் கண்டியத்தேவனும் விரைந்தனர் படைத்தலைவன் அறையை நோக்கி. அவர்கள் போவதை பார்த்துவிட்டு திருப்திக்கு அறிகுறியாக தலையை அசைத்த இளைய பல்லவன் காஞ்சனாதேவியிடம் நெருங்கி, பறவைகள் எப்படி இருக்கின்றன என்று வினவினான். எனக்கு ஏதுமே விளங்கவில்லை என்றாள் காஞ்சனாதேவி. விளங்காமல் என்ன, பறவைகள் எனக்கு கற்பனை அளித்தன என்றான் இளைய பல்லவன். இன்னும் விளங்கவில்லை என்றாள் காஞ்சனாதேவி. 2 நாளில் விளங்கும் என்று இளைய பல்லவன் கூறினான். 2 நாளில் விளங்கத்தான் செய்தது. ஆனால் எத்தனை பயங்கர விளக்கம் அது! பறவைகள் அளித்த கற்பனையின் விளைவு அப்படியாயிருக்க வேண்டும். 46ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது.